இந்திய பொருளாதார சீர்திருத்தவாதி, பொருளாதார மேதை, சிந்தனை சிற்பி திரு மன்மோகன் சிங் 1932 செப்டம்பர் 26 அன்று பிறந்தார். 1971 நிதி அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகர், 1972 நிதி அமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகர், நிதி அமைச்சகத்தின் செயலாளர், திட்டக்குழு துணைத் தலைவர், ரிசர்வ் வங்கி ஆளுநர், பிரதமரின் ஆலோசகர், பல்கலைக்கழகின் மானியக் குழுவின் தலைவர் என அவர் வகித்த பதவிகள் ஒவ்வொன்றிலும் தனி முத்திரையை பதித்தார். மௌனமாய் இந்தியாவின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர். இவர் வாயை திறந்து பேசும்போதெல்லாம் இந்தியாவின் பொருளாதாரம் அடுத்த கட்ட உயரத்தை அடைந்தது. தாராளமயமாக்கல் கொள்கை மூலமாக திரு மன்மோகன் சிங் எடுத்த சில முக்கியமான முடிவுகள் இந்திய பொருளாதாரத்தின் போக்கையே மாற்றியமைத்தன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், மகளிருக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்கும் சட்டம், கல்வி பெறும் உரிமை சட்டம், உணவு பாதுகாப்பு சட்டம் என பல்வற்றுக்கு வித்திட்டவர். இந்தியாவின் இந்த வளர்ச்சிக்கு இவர் ஆற்றிய பங்குகள் பெரிதெனும் பெரிது. இவர் செயல்பாடுகளுக்கு பல்வேறு விமர்சனங்கள் சொல்லப்பட்டாலும் அதற்கு அவர் கூறிய பதில் "History will be kinder to me", அதாவது வரலாறு என்னை கருணையோடு நடத்தும். அவர் மறைவு செய்தி கேட்டு இந்தியாவை கலங்கி நிற்கிறது. சான்றோர் வாக்கு எப்படி பொய்யாகும்?